guys, நாஜித்து இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கைரோபேட்ரிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கைரோபேட்ரிக்னு என்னன்னு கேட்குறீங்களா? சத்தியமாக எனக்கும் தெரியல. நான் ரீசெண்ட் டைம்ஸில் யூடியூப்ஸில் பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் படுக்க வச்சு நெட்டையில் எடுத்துகிட்டு இருந்தாங்க கையில் காலில். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே பெயின் போகுதா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. இப்போ நான் பெயினோடு தான் வந்திருக்கேன். இப்போ நான் உள்ளே போகிறேன், போய் பார்த்துட்டு அது உண்மையாக போய் அப்படின்றத அவங்கள்ட்ட வந்து சொல்கிறேன். உள்ளே வந்தாச்சு. இப்போ என் கூட யார் இருக்காங்கன்னா கைரோப்ராக்டர் மிஸ்டர் சுந்தர் இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பர். எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு, இது ரொம்பவே உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். கைரோப்ராக்டிக்னா என்ன? கைரோப்ராக்டிக்னு சொல்ல போனால் பேசிக்காக இது ஒரு கிரீக் வேர்டு. ஓகே. கைரோனாக்க கையில் பண்ணுற வைத்தியம். கிரீக்லேயும் கை தான், அதுவும் கையில் பண்ணுற வைத்தியம். ஸோ இது பேசிக்காக ரொம்ப வருஷம் பழமையான வைத்தியம் தான் இது. ஸோ பேசிக்காக நம்ம உடம்புல இருக்கிற 99.9% ரோகம் உண்டாகிறது வந்து இந்த வாதம் பித்தம் கபம்னு சொல்கிறோம் இல்லையா, அது வாதம் ஏர் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் நிறைய இருக்கும். ஸோ இது வந்து எல்லாம் எங்கன்னா போன் ஜாயிண்ட்ஸில் எல்லாம் இருக்கிற ஜாயிண்ட்ஸில் இருக்கும் இந்த ஏரோட அக்குமுலேஷன். ஸோ அதனால சப்ளை ஆகாது க்ளீனாக. ஸோ இதெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் வில் பி சால்வ். ஓகே. முக்கால்வாசி 99.9% எல்லாருக்கும் நல்ல ஃபீலிங் வரும், ஒரு லைட்டான ஒரு ஃபீலிங் வரும். உடம்புல எல்லாம் ஒரு மாதிரி வெளியெல்லாம் தூரமான மாதிரி they'll feel very light. ஸோ இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம், இன்னொருத்தருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் எப்படி சால்வ் பண்ண முடியும்? ஒரே ட்ரீட்மெண்ட் எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முதுகுத்தண்டு பார்த்தீங்கன்னாக்கா 32 ஜாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 32 எல்லாருக்கும் சேம் தான், அதில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஆனால் இதில் ஒரு பகுதி எஃபெக்ட் ஆச்சுனாக்கா அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனைங்க உண்டாகும். ஸோ இதை நம்ம சரிப்படுத்திட்டாலே எல்லாமே சரியாயிடும். உடம்புல இருக்கிற எல்லாம் கண்ட்ரோலும் அதுதான் இருக்குது. ஒரு சர்வர் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாமே இதுலேயே இருக்குது கண்ட்ரோல். இதில் பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அலைன்மெண்ட் பண்ணுவோம், போன் அலைன்மெண்ட் பண்ணுவோம். போன் அலைன்மெண்ட் பண்ணாலே பாதி பிரச்சனை சரியாயிடும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் மேலே இருக்கும், ஒரு கால் கீழே இருக்கும். இது வந்து எங்கன்னா ஒரு இன்ஜுரி ஆகிருக்கும், இல்லை முன்னாடி கவனிக்காம விட்டுருக்கலாம், ரொம்ப வருஷமாக அது சேர்ந்து கிடக்கும். ஸோ அதனால கூட ஒரு சைடு வெளியே வரும். எதுக்கு வெளியே வருதுன்னே தெரியாது. போய் நிறைய எம்ஆர்ஐ ஸ்கேன், அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் எல்லாம் எடுப்பாங்க, ஆனால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த இதில் வந்து நம்ம க்ளீனாக அதை கண்டுபிடிச்சி அதை அலைன் பண்ணிட்டோம்னா அவங்களோட பாதி பிரச்சனை சரியாயிடும். ஸோ அடுத்து உங்கள்கிட்ட கேட்கணுன்ட்டு இருந்தது என்னன்னா, வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இன்னொருத்தங்களுக்கு இதாகுதுன்ற போது நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கும். நீங்கள் பண்ணும்போது போன் யாருக்காவது உடஞ்சிருக்கா? அந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம வந்தாலே கேட்டுருவோம். இப்போ ஆல்ரெடி எதனா உடஞ்சிருக்கா, இல்லை எதனா வச்சுருக்காங்களா, பிளேட் எதனா வச்சுருக்காங்களா, அது மாதிரி கேட்டு தான் பண்ணுவோம். பட் நார்மலாக அதெல்லாம் நம்ம பார்த்து தான் பண்ணுவோம். நம்ம வி ஆர் ஒர்க்கிங் ஒன்லி அந்த ஜாயிண்ட் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள் உடம்புல, அதனால இந்த மாதிரி உடையிறதுக்கெல்லாம் சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஓகே சார். இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் பெயின் பாடியில், பார்த்தீங்கன்னா கையில எல்லாம் வலிக்குது எனக்கு. வெளியுமே நான் அதை தான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ உங்கள்கிட்ட இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்டயே நான் கமெண்ட் சொல்லிடுறேன். கண்டிப்பாக வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து போஸ்டர் செக் பண்ணுவோம். உங்களுக்கு போஸ்டர் எப்படி இருக்கு, ஓகே, உங்களுக்கு எதனால இந்த வெளி வந்ததுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு, எங்கெங்கெல்லாம் இருக்கு, எதனால வந்திருக்கலாம், அந்த விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் நிற்கிற இதுலேயே பார்த்தோம்னா இப்போ ஒரு சைட் டீவியேஷன் இருக்கு. ஸோ இதனால கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஷோல்டரில் பெயின் இருக்கு இல்லையா, இந்த சைட் ஷோல்டரில், உங்களுக்கு இந்த சைடு காலையும் வெளியே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது ரெண்டும் உங்களை எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது என்ன ஆயிருக்கு, போஸ்டர் வந்து ஒரு இப்படி மேலே கீழே போயிருக்கு, அவ்வளோதான். சிம்பிள் தான், ஒன்றும் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய இது ஒன்றும் கிடையாது. இது நிறைய பேர் நினச்சிப்பாங்க எனக்கு பிறவியிலேயே ஹேண்டிகேப்போ அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து பை ஒரு என்ன சொல்றது, ஒரு சடனாக ஒரு ஜர்க்காக இருக்கும். இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆடும்போது நிறைய பேர் பேட்மிண்டன் ஆடுறாங்க, டேபிள் டென்னிஸ் ஆடுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது நிறைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஸ்லிப் ஆகும். நிறைய இந்த மாதிரி ரீசனில் தான் இது அக்குமுலேட் ஆகும், இந்த போஸ்டர் மாறும். ஓகே. ஸோ அது மாற்றிட்டாக்கா சரியாயிடும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் உட்காருங்க. ஸோ இந்த செஷன் நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் ஆரம்பிப்போம். அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம ஒரே மாதிரி ஆரம்பிப்போம். ஏன்னா இதில் பல இடம் சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ சில பேருக்கு கையில் பண்ணாலே கழுத்து வலி எல்லாமே சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். அதனால் நம்ம உடம்புல எந்த பாகத்தையும் நம்ம பிரிக்க முடியாது. இது இந்த வலி, இடுப்பு வலினா வெறும் இடுப்பில் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே பண்ணணும், எல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம கையில் ஆரம்பிப்போம்.
ஸ்ட்ரைட். ஓகே. Oh my god. நெக் வரைக்கும் ஆச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மெயின் ஒரு ஜாயிண்ட் இருக்குது. இந்த ஜாயிண்டில் இருக்கிறது எடுத்தோம்னாக்கா அவரோட கை பகுதி ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க, டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. Oh my god. இப்போ இப்போ அந்த கை வெளியெல்லாம் போயிருக்கும். யா. இப்போ எப்படி இருக்குது கை வெளி? யா, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், கையை அப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். இன்னும் மேலே தூக்குங்க, வெளிக்கும். இன்னும் மேலே தூக்குங்க. யா, பெயினாக இருக்கு. இன்னும் மேலே தூக்குங்க. கமான், இன்னும் சார் ரிலீஸ் ஆகுது தெரியுதா? இன்னும் மேலே தூக்குங்க. கமான், இன்னும் யூ கேன். பெயின் இருக்கு. வெரி குட். யார் மேலே கோவம் இருந்தால் அது காமிச்சிருங்க. ஓகே, இப்போ ரிவர்ஸ். வெரி குட். இன்னும் மேலே தூக்குங்க. வெரி குட். சூப்பர். இப்போ பாருங்க. ஓகே ஃபைன். இப்போ கையை சுற்றி பாருங்க, ஃப்ரீயாக இருக்கு. பட் பெயின் இருக்கு. எங்கே இருக்கு? நீங்க இந்த இடத்துல. ஓகே, அந்த இடத்துல கொஞ்ச நேரத்தில் 2-3 மினிட் இந்த சைடு வாங்க. இப்படி கொஞ்சம் க்ராஸ். அந்த மாதிரி லைட்டாக பெயின். இந்த முட்டி தான். எஸ். சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் அலைன்மெண்ட்டு மிஸ் ஆகிருக்கு. அதனால தான் உங்களுக்கு இந்த பெயின். இந்த காலில் உங்களுக்கு ஜாஸ்தி வலிக்கும். கரெக்டாக? இந்த சைடில் உங்களுக்கு ஜாஸ்தி வலி இருக்குது. எப்போதுமே முட்டில். ஸோ முட்டை நான் அப்சர்வ் பண்ணப்போ ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த அலைன்மெண்ட்னால தான் இஷ்யூ. ஸோ இது பல ரீசன். இப்போ எங்கன்னா கீழே எங்கன்னா விழுந்தீங்களா? இல்லை, ஒரு தடவை சின்ன ஸ்டிச் பண்ணோம். ஸ்ட்ரெச்சா? அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணால் கூட ஆகும். எங்கன்னா ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கிரிக்கெட் விளையாடும் பொழுது அந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறோம், அதோடு அலைன் பண்ணுறோம். அது கை கொஸ்டின் கையை இப்படி வச்சுக்கோ. இங்கே வச்சுக்கோ.
ஓ மை காட். அவ்வளோதான். இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்கும், ஆனால் எதுவும் வெளிக்காது. ஏதாவது வெளியே வந்ததா உங்களுக்கு? சின்ன பெயின் மட்டும் இருந்தது, பட் ஆனால் பெருசாக அதெல்லாம் அலைன் ஆகும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு தான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நான் பயந்துட்டே இருந்தேன் வீடியோ பார்க்கும்போது. எல்லாரும் அதான் பார்த்து பயந்து ஐயோ என்னப்பா இப்படியெல்லாம் இருக்க கொடுமையாக இருக்க போது நினைப்பாங்க. ஆனால் ஒன்றுமே இருக்காது, சிம்பிள். ஓ யா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அலைன்மெண்ட் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. பார்த்தீங்களா? எஸ், உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு அலைன்மெண்ட் ஆச்சு. நெட்டையும் வந்தது. திரும்ப நீங்கள் கொஞ்சம் கை வலிக்குதுன்னு சொன்னீங்க. நீ ஜிம் வேறு போயிருந்தீங்களா? சப்போஸ் எதனா வெளியே இருந்தாலும் கொஞ்சம் நேரம் இருக்கும், போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ கை வலி எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு இல்லையா? முன்னே இருந்த மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. கை பொசிஷன் கட்டுறா சார்? அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ எப்படி வச்சுக்கோங்க. இந்த இடம் பெயின் ரிலீவ் ஆச்சு. இப்போ ஹிப்பில் இருந்தது. ஆமாம், அது வந்து சேக்ரம்லேருந்து எல்லாமே ரெடி ஆகும்ல. அதிகமாக சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான கண்டிப்பாக ஹிப் ப்ராப்ளம் வருது. பேசுனேன் அப்படின்ற மாதிரியே. ஓகே, இப்போ உங்களுக்கு பேக்கில் இருக்கிற அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடும். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஆக்சுவலி சீரியஸாகவே ஃப்ரீயாக இருக்குது. இப்போது குப்புறப்படுங்க. ஓகே, இப்போ அடுத்தது சேக்ரம் போன், அதை செட் பண்ணுறோம். ஆனால் லூஸ் ஆயிடுச்சு. முன்ன கூட ஏதோ டைட்டாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆமாம், பாருங்கள் இப்போ உங்கள் காலை எவ்வளோ ஃப்ரீயாக மூவ் ஆகுது. யா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அலைன்மெண்ட்டும் வந்துருச்சு. பார்த்தீங்களா? யா. சரி, அப்போ எவ்வளோ கேப் இருந்தது தெரிஞ்சுதா? இப்போ கொஞ்சம் கேப்பே இல்லை பாரு. இல்லை நக்கா இந்த கால் வந்து இந்த மேலே இருந்தது, ஹைட்டு ஜாஸ்தி இருந்தது, கம்மி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் ஆயிடுச்சு. யா. ஸோ நோ ஓகே, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், லாஸ்ட் இந்த டெஸ்ட். ஆனால் எல்லா இடங்களையும் நட்டை வராது இல்லையா? ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வந்து. சில இடத்துல வந்து கேட்காது. ஓகே, அது உள்ளே இருக்கும். ஓகே, ஆனால் சில இடத்துல கேட்காது.
யா ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. யா கொஞ்சம் ஒரு ஃப்ரீனஸ் இருக்கு. ஆமா கண்டிப்பா இருக்கும். ஆனா இந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் நினைப்பாங்க அவங்களுக்கும் இது மாதிரி இருக்கும், பை பர்த் அப்படி ஆயிருக்குமா? இல்ல இது பை பர்த் கிடையாது, அதான் எல்லாரும் பை பர்த் மிஸ்டேக்கா எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த கரெக்ஷன் தான். சின்ன வயசுல கூட எங்கன்னா விழுந்தா அது அப்படியே கேரி ஓவர் ஆகும். ஓகே ஓகே. இது 10 வருஷம் முன்னால 20 வருஷம் முன்னால விழுந்தது கூட இது அலைன்மெண்ட் மாறும். ஓகே. ஸோ எனிதிங் கேன் பி கரெக்டட். திரும்பவும் அது இந்த எலும்பு வந்து ஃபுல்லாவே என்ன சொல்றது அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது தான். ஓகே. அதனால எதுவுமே பயப்பட வேண்டாம். ஓகே. ஸோ எது இருந்தாலும் அதை நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். இன்னொரு சில பேருக்குலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் லீனா இருக்கேன், ஸோ அதனால இப்போ நீங்க பண்ணிட்டீங்க. சில பேர் ரொம்ப ஃபேட்டா இருப்பாங்க, ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கும் இதே மாதிரி தான். அவங்களுக்கும் இதே இதுதான். என்ன கொஞ்சம் ஃபேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஓகே, கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். பட் இட்ஸ் சேம். அவங்களுக்கும் ப்ரொசீஜர் சேம் தான். அவங்களுக்கும் ரொம்ப நல்ல ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய விஷயம் ஒரு பேலன்ஸ் எங்கேயா இருந்தாக்கா அந்த நட்டும் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், லம்பார் ரீஜன் பிடிச்சிக்கோங்க டைட்டாக. இப்போ கொஞ்சம் வந்திருக்கோம். இப்போ லாக் பண்ணிக்கோங்க. எஸ். வந்தது. இப்போதான் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ இந்த நேரம் இருந்தது ஆக்சுவலி. ஆமாம், எல்லாமே போயிடும். அதுவும் கொஞ்சம் ஏதாவது இருந்தாக்கா ஓகே. சூப்பர், கம்ப்ளீட். ரொம்ப நன்றி சார், எனக்காக இவ்வளோ தூரம் இது பண்ணி நீங்கள் நிறைய இது பெயினில் எடுத்து விட்டீங்க. அண்ட் நிஜமாவே நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி இது ஒர்க் அவுட் ஆகுது தான். கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகி ஆகணும். ஏன்னா இதெல்லாம் உங்கள் உடம்புல இருக்கிறது நீங்கள் தான் அனுபவிக்கிறீங்க. ஆனால் சில பெயின்ஸ்ல எனக்கே தெரியாமல் இருந்தது, நீங்கள் நெட்டை எடுத்ததுக்கு அப்புறம் தெரியுது அந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், மெயினான விஷயம் என்ன இதுலனாக்கா, இதெல்லாம் வந்து நீங்கள் தான் இப்போ இருக்கீங்க. நம்ம எந்த மருந்தும் கொடுக்கல, எந்த மாத்திரையும் கொடுக்கல, எதுவும் இல்லாததுக்கு நீங்களே சரியாயிருக்கீங்க. ஓகே. அது என்ன சொல்லுதுனாக்கா, உங்க உடம்புல எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. இப்போ இதுக்கு மேல ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம நினைக்கிறது தான். ஓகே ஓகே. நம்ம பெயின் நினைச்சோம்னா பெயின் வந்துடும். ஓகே. ஆனா பார்க்கும்போது பயந்தோம், பட் பரவாயில்ல, இப்போ நிறைய வந்து பெயின் வந்து போயிருக்கு அப்படின்றது இந்த இடத்துல சொல்லலாம். அண்ட் மக்கள் நீங்களும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, நிறைய என்னை வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் எனக்குமே பயம் இருந்தது, பட் பெயின் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அண்ட் கைகிட்ட தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி வந்தேன் இதுக்கு போகுமான்னு. பட் இப்போ ரொம்ப லூஸா இருக்கு, எனக்கு உணர்ந்ததை விட இருக்காது, டைட்டா இருந்த இது ஃபீல் இல்லை. ஸோ இது வந்து வார்த்தையால சொல்ல முடியாது, உணரதான் முடியும். நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, அப்படின்னா தான் உங்களோட பெயினும் போகும். என்ன மக்களே, ஆரம்பிச்ச இடத்துல நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஆரம்பிச்ச இடத்துல தான் நிற்கிறேன். ஆனால் அப்போ பெயினோட இருந்தேன், இப்போ பெயின் இல்லாமல் இருக்கேன். ஆக்சுவலி இப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளாம் வாட்டர் ஃபால்ஸ் குளிக்க போவோம்ல, குளிச்சு முடிச்சுட்டு வந்து ஒரு டயர்டெலாம் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி வார்த்தையால் சொல்ல முடியாது, நீங்கள் உணர்ந்தால் தான் முடியும். இந்த கிளினிக்கோட அட்ரஸை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், மறக்காம நீங்களும் இங்கே வந்து பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஓகேவா மக்களே? நன்றி, வணக்கம்.